முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரட்சின் என்னும் சிரிய நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார்யாசிபை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின், சிரியா நாட்டினர், ரமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராஹிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி, யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்துச் சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராஹிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 48. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிலிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண்போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 20 முதல் 24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கெராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால்
அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 27. திருப்பாடல் 27 அசைக்க முடியாத விசுவாசம், இறைவனின் திருமுகத்தை தேடும் ஏக்கம் மற்றும் சோதனை காலங்களில் காக்கப்படும் அஞ்சாத நெஞ்சம் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு உன்னதமான திருப்பாடல். ஆபத்துகளிலும் எதிர்ப்புகளிலும் இறைவனின் ஒளியை நம்பி செபிக்கப்படும் இத்திருப்பாடலில் திருவிவிலிய வசன வரிகளை அடிப்படையாக கொண்ட ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் ஒருவரே எங்களை வழிநடத்தும் ஒளியும் எங்களை மீட்கும் வல்லமையுமாய் இருக்கிறீர். வாழ்க்கையின் இருண்ட சூழ்நிலைகளும் பயங்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உம்மிடமிருந்து வரும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் தேடி திருமுன்னிலைக்கு வருகிறோம். ஆற்றல் மிக்க இறை வார்த்தைகளை நெஞ்சிலேந்தி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஒளியான இறைவா, நீர் என் வாழ்வில் இருக்கும்போது எவ்வித இருளுக்கும் தீமைக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை. உலக போராட்டங்களும் எதிர்ப்புகளும் மனிதர்களின் அச்சுறுத்தல்களும் எனக்கு எதிராக எழும்பினாலும் என் உள்ளம் நடுங்காதிருக்க உமது தூய ஆவியின் பலத்தை தாரும். நீரே என் உயிருக்கு கோட்டையும் அரணுமாய் இருப்பதால் நான் எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ அருள் புரியும். அன்பு தந்தையே, உலக பெருமைகளையோ அழிந்து போகும் செல்வங்களையோ தேடி என் மனம் அலையாதிருக்கட்டும். என் வாழ்வின் ஒரே வாஞ்சையும் ஏக்கமும் உமது பிரசன்னத்தில் தங்கியிருப்பது மட்டுமே. என் வாழ்நாளின் நாளெல்லாம் உமது பேரன்பை ருசி பார்க்கவும் உம்மை ஆராதிக்கவும் எனக்கு பாக்கியத்தை தந்தருளும். துன்ப நாளில் உமது கூடாரத்தின் மறைவில் என்னை ஒளித்து வைத்து உயர் தளத்திலுள்ள பாறையின் மேல் என்னை நிலைநிறுத்தி அருளும். ஆற்றல் மிக்க இறைவா, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் குரலுக்கு இணங்கி உமது திருமுகத்தை தேடி ஓடி வருகிறேன். சோதனை காலங்களில் உமது முகத்தை எனக்கு மறைக்காமல் உமது பிரசன்னத்தின் ஒளியை என்மேல் வீசி அருளும். என் சொந்த தாய் தந்தையரே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஒருபோதும் கைவிடாமல் ஏற்றுக்கொள்கிறீர் என்ற உமது மாறாத அன்பிற்காக உமக்கு நன்றி. ஞானத்தின் இறைவா, தவறுதலான பாதைகளில் நான் சென்று விடாதபடி உமது நேரிய வழிகளை எனக்கு கற்பித்து என்னை வழி நடத்தும். என் சூழல் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் வாழும் இந்த உலகிலேயே உமது அற்புதங்களையும் நன்மைகளையும் காண்பேன் என்ற விசுவாசம் என் இதயத்தில் என்றும் குறையாமல் இருக்கச் செய்யும். காத்திருப்பில் பலன் தரும் இறைவா, என் வேண்டுதலுக்கு உடனடியாக பதில் கிடைக்காத போது நான் சோர்ந்து போகாமல் உமது காலத்திற்காக அமைதியோடு காத்திருக்க எனக்கு கற்றுத்தாரும். என் நெஞ்சம் தர்த்துணிவு கொள்ளவும் என் மனம் எவ்வித ஏமாற்றத்திலும் தளராமல் இருக்கவும் உமது தூய ஆவியால் என்னை நிரப்பும். உம்மீது நம்பிக்கை வைத்து காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கின்படி என்னை ஆசீர்வதியும். எங்களை மீட்கும் வல்லமையுள்ள நல்ல இறைவா, இந்த ஜெபத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தந்துள்ள அஞ்சாத நெஞ்சத்திற்காகவும் அமைதிக்காகவும் உமக்கு நன்றி. எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் உமது ஒளியில் நடந்து உமது நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.